ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல்ல தான் கோபிகைகளுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றினதையும், பகவானை அடைஞ்ச கோபியர்கள் கொண்ட கர்வத்தை போக்குறதுக்காக பகவான் திடீர்னு மறைஞ்சதையும், அதனால் தன் நிலைமறந்த கோபிகைகள் பகவானோட நினைவில் பித்து பிடிச்சு தேடி அலைஞ்சு அவரோட வரவை எதிர்நோக்கி பாடினதையும் சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார். பரீட்சித், கண்ணனை பார்க்கணும்னு ஆவல் கொண்ட கோபிகைகள் இப்படி பாடியும் பலவாரா புலம்பியும் உரத்த குரல்ல அழுதாங்க. மன்மதனையும் மயக்கிற அழகு கொண்ட பகவான் பீதாம்பரம் உடுத்தி வனமாலை அணிஞ்சு தாமரை முகத்துல புன்சிரிப்போட அவங்க முன்னாடி தோன்றினார். போன உயிர் திரும்ப வந்தா உடல் அதை எப்படி வரவேற்குமோ அந்த மாதிரி அன்பால முகமலர்ந்த பெண்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் எழுந்தாங்க. ஒருத்தி கண்ணனோட கையை தன்னோட 2 கைகளாலையும் பிடிச்சுக்கிட்டா. மற்றொருத்தி சந்தனம் பூசின அவரோட கையை தன்னோட தோளை ஏற்றுக்கிட்டா. வேற ஒருத்தி சுவச்சு உமிழ்ந்த தாம்பூலத்தை வணங்கி ஏந்தினா. தாபம் மிகுந்த ஒருத்தி அவரோட திருவடிகளை தன்னோட மார்புல ஒத்திக்கிட்டா. பிரணய கோபத்தில் தளர்ந்து போன ஒருத்தி புருவத்தை நெரிச்சிக்கிட்டு உதடுகளை கடிச்சிக்கிட்டு ஓரக்கண்ணால் குத்துறா மாதிரி கண்ணனையே பார்த்தா. இன்னொருத்தி கண்கள் இமைக்காம அவரோட தாமரை திருமுகத்தை பார்த்து பார்த்து சுவைச்சாலும், எப்படி பக்தர்கள் அவரோட சரணக்கமலங்களை தரிசித்தாலும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தா. ஒருத்தி கண் வழியா அவரை இதயத்துக்குள்ள கொணர்ந்து நிறுத்தி கண்களை மூடி இறுக அணைச்சு மயிர்கூச்செறிந்து யோகி மாதிரி ஆனந்தத்தில் மூழ்கி இருந்தா. கண்ணனை பார்த்த மகிழ்ச்சியில் தெளிச்ச அந்த பெண்கள் அத்தனை பேரும் தங்களோட விரகதாபத்தை விட்டாங்க. அது முக்தி நிலை விரும்பின சான்றுகளோட தாபமானது எப்படி பகவானை நேரில் பார்த்ததும் ஒழிஞ்சிடுதோ அந்த மாதிரி இருந்தது. பரீட்சித், விரகதாபம் நீங்கி போன அவங்களால சொல்லப்பெற்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், பரம புருஷரான பகவான் ஞானம் பலம் ஒளி முதலான சக்திகளோட விளங்குற மாதிரி ஒளியோட ரொம்பவும் அழகாக விளங்கினார். எங்கேயும் பரவி நிற்கிற ஈசனான ஸ்ரீ கிருஷ்ணன் அவங்களை யமுனையோட மணல் திட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அது யமுனை தன்னோட அலைகள்ங்கிற கைகளால் மெல்லியதான மணலை பரப்பி மேடை அமைச்சது மாதிரி இருந்தது. மலர்ந்த குறுக்கத்திப்பூ மற்றும் மந்தாரையோட மணத்தினால காற்று மனம் வீசினது. வண்டுகள்லாம் சுற்றி சுற்றி வந்தது. சரத்கால சந்திரனோட ஒளியால் இரவோட இருள் விலகினது. எங்கேயும் மங்களம் நிலவினது. கண்ணனை பார்த்த மகிழ்ச்சியில் இதய தாபம் நீங்கி போன கோபிகைகள் தங்களோட விருப்பத்தோட எல்லையையே அடைஞ்சாங்க. அது கர்மகாண்டத்தை விளக்க முற்பட்ட வேத பகுதிகள் பகவானை அடைய முடியாமல் மனசு வெதும்பி, அப்புறம் ஞானகாண்டத்தின் மூலமாக பகவானை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு தங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிட்ட மாதிரி இருந்தது. அந்த கோபிகைகள் அவங்க பூசியிருந்த குங்குமப்பூச்சாந்து பட்டு தங்களோட மேலாடைகளை விரித்து தங்களோட ஆன்ம நாயகனான ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இருக்கை அமைச்சாங்க. யோகீஸ்வரர்களோட இதயத்தையே இருக்கையாக கொண்ட சர்வேஸ்வரனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மேலாடை இருக்கையில் அமர்ந்தார். 3 லோகத்து அழகும் ஒருங்கிணைஞ்சா மாதிரியான அழகான வடிவத்தோட கோபியர்களுக்கு நடுவில் அவங்க வழிபட விளங்கினார். உள்ள கிளர்ச்சியை தூண்டுற கண்ணனை கோபியர்கள் தங்களோட புன்சிரிப்பு, அன்பு கனிஞ்ச பார்வை, சற்று புருவத்தை நெரிக்கிறது இப்படியா கொண்டாடி அவரோட திருவடிகளையும் கைகளையும் தங்களோட மடிமேல வச்சு பிடிச்சிக்கிட்டு பாராட்டிக்கிட்டே சற்றே சிறந்தவங்க மாதிரி பேசலானாங்க. கண்ணா, உலகத்தில் சிலர் தன்கிட்ட அன்பா பழகிறவங்க கிட்ட தானும் அன்பா பழகிறாங்க. சிலர் இதிலிருந்து மாறுபட்டு அன்பு இல்லாதவங்க கிட்டையும் அன்பா பழகுவாங்க. அன்பா பழகிறவங்க கிட்ட அன்பு இல்லாமல் பழகிறவங்களும் உண்டு. வேறு சிலர் அன்பா பழகிறவங்க கிட்டையும் பழகிறதில்ல, அன்பு இல்லாதவங்க கிட்டையும் பழகிறதில்ல. ஏன் அப்படி? தோழிகளே,
ஒருத்தருக்கொருத்தர் அன்பா பழகிறவங்க தன்னலத்தை பேணுறதுலையே குறியா இருக்கிறவங்க. இதில் நல்லிணக்கமும் இல்லை, அறமும் இல்லை. ஏன்னா இதில் தன்னலத்தை தவிர வேற இல்லையே. தன்கிட்ட அன்பா பழகாதவங்க கிட்ட கூட அன்பு காட்டுறவங்க பெற்றோரை மாதிரி கருணை உள்ளம் கொண்டவங்க. அங்கே எதிர்பார்ப்பு இல்லாத கடமையும் நல்ல இதயமும் தான் இருக்குது. தன்கிட்ட அன்பா பழகிறவங்க கிட்ட கூட அன்பு காட்டாத சிலர் அன்பா பழகாதவங்க கிட்ட எப்படி அன்பு காட்டுவாங்க? அவங்க ஆத்மானந்தத்தில் மூழ்கினங்களாகவும் அடைய வேண்டியதை அடைஞ்சவங்களாகவும் இருக்கலாம். இல்லை இதுக்கு மாறா செய்நென்று மறந்தவங்களாக இருக்கலாம். தீங்கு செய்கிற துரோக எண்ணம் கொண்டவங்களாக கூட இருந்தாலும் இருக்கலாம். தோழிகளே, நானும் இவங்கக்கிட்ட இருந்து மாறுபட்டவன். என்கிட்ட அன்பா பழகினவங்க தொடர்ந்து என்கிட்ட அன்பு காட்டணும்னு கொஞ்சம் விலகி இருப்பேன். ஒரு ஏழைக்கு திடீர்னு செல்வம் கிடைச்சு அதை அவன் இழந்துட்டானா அதை பற்றியே சிந்திச்சு வேறு சிந்தனை இல்லாமல் இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி எனக்காக நன்மை தீமைகளை பற்றி சிந்திக்காம உலக நடைமுறைகளையும் இது தர்மம் இது அதர்மம்னு நினைக்காம வேதத்தோட அறநெறி கட்டுப்பாட்டையும் அன்பையும் உற்றார் உறவினர்களோட கட்டுப்பாட்டையும் தியாகம் செஞ்ச உங்களோட எண்ணம் என்னை விட்டு அகலாமல் தொடரணுங்கிறதுக்காகவே நான் மறைஞ்சேன். என் அன்புக்குரிய நீங்கள் உங்கள் அன்புக்குரிய என்கிட்ட குற்றம் பார்க்காதீங்க. யோகிகளாலேயும் கைவிட முடியாத இல்லற இன்பப்பற்றுங்கிற விலங்கை விட்டெறிஞ்சு கபடில்லாத அன்போடு என்னை வந்தடைஞ்ச உங்களுக்கு தேவர்களோட 100 ஆண்டு காலம், அதாவது எல்லையற்ற காலம் கைமாறு செஞ்சாலும் அது செஞ்சது மாதிரி ஆகாது. நான் என்றென்றைக்கும் தங்களுக்கு கடன்பட்டவனே. அதனால் நீங்கள் தான் உங்களோட இயல்பான கருணையாலையும் அன்பாலையும் என்னை இந்த கடனில் இருந்து விடுவிக்கணும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 32வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.